அம்பலமாச்சே 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 கோவியை மறைக்க பார்த்தா கோவியை மறைக்க பார்ப்போம் திட்டம் எல்லாம் அம்பலமாச்சே திட்டம் எல்லாம் அம்பலமாச்சே தெரிஞ்சு போச்சே தெரிஞ்சு போச்சே தெரிஞ்சு போச்சே தெரிஞ்சு போச்சே பற்றி எரியும் மணிப்பூர் கலவரத்தை பற்றி எரியும் மணிப்பூர் கலவரத்தை தெரிஞ்சு போச்சு மசூதிகளை அபகரித்து மசூதிகளை அபகரித்து மறுதேர்தலுக்கு அரசியல் செய்யும் மறுதேர்தலுக்கு அரசியல் செய்யும் மானங்கெட்ட பாஜக அரசு மானங்கெட்ட பாஜக அரசு மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டி பாஜக அரசு எச்சரிக்கை 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 ஒன்றிய அரசே எச்சரிக்கை ஒன்றிய அரசு எச்சரிக்கை வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமித்து வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமித்து மதத்தை வைத்து பிழைப்பை நடத்தும் மதத்தை வைத்து பிழைப்பை நடத்தும் ஒன்றிய அரசே எச்சரிக்கை ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 ஒன்றிய அரசே எச்சரிக்கை ஒன்றிய அரசு எச்சரிக்கை ஆட்சி செய்த கூட்டம் இது ஆட்சி செய்த கூட்டம் இது அடக்கியால நினைக்காதே அடக்கி ஆள நினைக்காதே பாபர் மசூதி பாணியிலே பாபர் மசூதி பாணியிலே இன்னொரு பள்ளி அபகரிக்க இன்னொரு பள்ளியை அபகரிக்க கனவில் கூட நினைக்காதே கனவில் கூட நினைக்காதே இந்திய விடுதலை யுத்தத்தில் இந்திய விடுதலை யுத்தத்தில் நாங்கள் சிந்திய ரத்தம் தெரியாதா சிந்திய ரத்தம் தெரியாதா பள்ளி வாசலை பாதுகாக்க பள்ளி வாசலை பாதுகாக்க எங்களுக்கு முடியாதா எங்களுக்கு முடியாதா கண்டிக்கின்றோம் 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 உரையை பேசிட்டு அப்புறம் கோஷம் மழை வந்தா சிக்கனாய் சாகிதமா மஸ்ஜிதை சாகிதமா மஸ்ஜிதை அபகரிக்க துடிக்கும் அராஜகத்தை அபகரிக்க துடிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம். உரை ஆற்றுவாங்க சொல்லியிருந்தேன். அடுத்ததாக கண்டன உரை தமிழ்நாடு தலித் மாநில துணைத் தலைவர் சகோதரர் தாவூத் பேசுவார். கேட்டியா கேட்டி நான் கொடுத்துருவா நிர்வாகிகள் நம்ம கேமரா கரெக்டா எல்லா சேனலும் வந்துருங்க. மைக்கு கனெக்ஷன்ல தானே இருக்கு. மீடியாவுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இங்கே பாருங்க வழி விட்டுறாங்க. மீடியாவுக்கு போன செய்தி இன்னும் வாங்க. நீங்கள் அங்கே அங்கே இல்லை வரட்டும். மீடியாவுக்கு கலைஞர் இருந்தார் பாருங்க. கலைஞர் டிவி கொடை கூட வாங்கி வச்சுங்க. சப்போஸ் நினைக்கிறீங்களா? யாரா ஒருத்தர் ஒரு 5 minutes கொடுத்தா போதும். முக்கியமான கண்டென்ட் உங்களோட அடுத்த நடவடிக்கை கோரிக்கை என்ன? அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். ஓகேவா? அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். ஊபி ஜாமா மஸ்ஜிதில் அகழ்வாராய்ச்சி செய்கின்றேன் என்ற பெயரில் சென்ற காரணத்தினால்
அதை முஸ்லீம்கள் அமைதியான முறையில் அதை தங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை நடத்திய நேரத்தில் தடியடியை நடத்தி 5 முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாபர் மசூதி விவகாரத்தில் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. பாபர் மசூதியை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மசூதியும் இப்ப இருக்கின்ற அதே நிலையில, மசூதி மட்டுமல்ல எல்லா வழிபாட்டு தலங்களும் அதே நிலையில நீடிக்க வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை காற்றிலே பறக்க விட்டு காசியிலே அகழ்வாராய்ச்சி செய்கின்றேன் என்ற பேரில கருத்தை பண்ணார்கள். ஜாமா மசூதியிலும் இதே நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஆளுகின்ற பாஜக அரசு விரோத அரசியல் அதே சமயத்தில் நீதிமன்றங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தீர்ப்பணி இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டில் நீதியின் மீது கூட வழிபாட்டு நேரத்தில் அநீதி இழைக்கப்படுவதை நாங்கள் உணரக்கூடிய சூழல் இருந்தது. உடனடியாக வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிற எல்லாம் கைவிட்டு இந்தியாவிலே சிறுபான்மை சமுதாய மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தி கொட்டுகின்ற இந்த மழையிலும் கூட சென்னையில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவங்களுக்கு வேற அஜெண்டா இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், பற்றி எறியக்கூடிய மணிப்பூர் பிரச்சனை, இப்ப அவங்க கர்நாடகாவில் எப்படி ஆட்சியை இழந்தார்களோ அதே போல ஜார்க்கண்ட்ல எப்படி ஆட்சி இழந்தார்களோ இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால் பாஜகவை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் துடைத்து எறிவார்கள் என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் அப்ப இஸ்லாமிய விரோத போக்கை வைத்துக் கொண்டு இந்துக்களுடைய ஒரு ஓட்டை வாங்கிவிடலாம் என்கின்ற அதே பாணியை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். இந்த நாட்டிலே இந்து மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து இந்த பாசிச பாஜக கும்பலை நாங்கள் விரைத்து துடைத்து எறிவோம். நாங்கள் இந்த வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பதற்காக அடையாளத்திற்காகத்தான் 5 முஸ்லிம்கள் அங்கே உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் லட்சோப மக்கள் உயிரை இழந்தாலும் கூட எங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதி பூண்டுகின்றோம். இந்த தருணத்தில் சொல்லியாச்சு. வரலையா மைக்கு ஆன் பண்ணலையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்து குலுங்குகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய கண்டன உரையை துவங்குகிறேன். கொட்டும் மழையாக இருந்தாலும் இத்தேசத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவை கிழித்து தொங்கவிடுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே கூடியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமுமாக புலர் பொழுது போம்பொழுதும் தெரியாமல் இம்மக்கள் மீது அடக்குமுறை செய்வதை ஒன்றைய இலக்காக கொண்டு ஒன்றிய அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும், தான் நாற்காலியில் தொடர்ச்சியாக வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்திய நாடு அமைதியாக இருந்து விட்டால், அண்ணன் தம்பிகளாக நாம் எல்லாம் வாழ்ந்து விட்டால்,
ஜாதி மத இன எந்த வேதமும் இல்லாமல் ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்து விட்டால் தங்களுடைய ஆட்சி நிலைக்காது என்பதை புரிந்து கொண்ட இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை தேசத்தில் அன்றாடம் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பார்க்கலாம். கீழ் இருந்து மேல வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எம்பிக்களாகட்டும் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்தியா என்கின்ற இந்த தேசம் உலக அளவிலே 7வது பெரிய நாடு இந்திய நாடு. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, அழகிய ஜனநாயக நாடு என்று பெயர் பெற்ற இந்த தேசம் அழுகிய ஜனநாயக நாடாக இன்று மாறி போய் கொண்டிருக்கிறது என்றால் இதை கீறி கிழித்தவர்கள் இந்த பாஜக காரர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய நேரத்திலே அழகான 3-4 அடிப்படைகளை கொண்டு இந்த தேசத்தை கட்டமைத்தார்கள். இந்த நாடு ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சிதான் இந்த தேசத்திலே நடைபெற வேண்டும் அடிப்படையாக வைக்கப்பட்டது. அடுத்ததாக மதச்சார்பில்லாத நாடு. இந்திய நாடு என்பது எந்த மதத்தையும் சார்ந்த நாடு. இந்திய நாட்டிற்கென்று எந்த மதமும் இல்லை. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்தியராக இருக்கலாம். இதுதான் இந்தியாவுடைய கோட்பாடு. இதை செகுலரிசம் என்று சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் தேசம் கட்டமைக்கப்பட்டது. மூன்றாவதாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள். வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய நாடு. பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள். பல குலத்தை சேர்ந்தவர்கள், பல தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர் என்பதிலே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நீங்கள் எந்த மொழியும் பேசலாம், எந்த இனத்திலும் இருக்கலாம் என்று நமக்கு வாய்ப்பளித்துத்தான் இந்த தேசம் உருவாக்கப்பட்டது. இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற ஒன்று வடிவமைக்கப்பட்டது. நம் நாட்டுடைய நீதியாகட்டும் நிர்வாகமாக இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய பிரதமர் என்கின்ற உயர் பதவியில் இருந்து ஒரு வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலர் என்கின்ற சிறிய பதவி வரைக்கும் எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இயங்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு இந்த கோட்பாடுகளை பயணிக்கக்கூடிய நேரத்திலே இந்த சக்திகள் பாஜக என்கின்ற பெயரிலே, ஆர்எஸ்எஸ் என்ற பெயரிலே, இந்து முன்னணி என்ற பெயரிலே, விஹெச்பி என்ற பெயரிலே, துர்கா வாகினி என்ற பெயரிலே, இன்னும் பெயர்களிலே புற்றீசலை போல கிளம்பி இருக்கக்கூடிய ஜனநாயக நாடாக இருந்தால் நமது ஆட்சி நம்ம பண்ண முடியாது. மதச்சார்பில்லாத இங்கே இடமே கிடையாது. எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களிலே பெரும்பான்மையாக யார்? இந்து மதத்தை சார்ந்தவர்கள். இந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் முஸ்லிம்களை தாக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகின்றார்கள். வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். அப்பாவிகளை கொன்று குவிக்கின்றார்கள். மாட்டுக்கறி வைத்திருப்பதாக சொல்லி ஒரு முதியவர் படுகொலை செய்தார்கள். என்று சொல்லி சொல்ல மறுத்ததற்காக அடித்துக் கொள்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய சட்டங்களுக்குள்ளே தலையை நுழைத்து மூக்கை நுழைத்து பல நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் கவனிக்கின்றார்கள். நாம் கேட்கின்றோம், இந்த நாட்டிற்கு இந்த மக்கள் துரோகம் செய்கிறார்கள். ஒரு சமுதாயத்தை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு காரணம் இருந்தால் பரவாயில்லை. இந்த காரணத்திற்காக இவர்களை வஞ்சிக்கின்றோம். இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றார்கள். சட்டத்தை மதிப்பதில்லை, நீதியை மதிப்பதில்லை. இப்படி முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா? இந்த நேரத்திலே கூட சட்டத்தை மதித்துத்தானே இங்கே நிற்கின்றோம். ஒரு வழிபாட்டு தலத்தின் மீது தாக்குதல் நடத்தினால், ஒரு வழிபாட்டு தலத்தை அபகரிக்க வந்தால்
அதற்காக மக்கள் காட்டக்கூடிய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பொதுவாக நான் கேட்கின்றேன். பல விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க மக்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை இந்த நாடு தந்திருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி பேச்சுரிமையின் வாயிலாகத்தான் நாங்கள் அழகிய முறையில எடுத்து வைக்கின்றோம். வன்முறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூருடைய ஒரு கத்தி. அது முன்னையும் குத்தீரும் பின்னையும் குத்தீரும், எங்கே குத்தினாலும் இழப்புதான் என்ற அடிப்படையில் தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே கூடுதலாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதித்திருக்கின்ற அன்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அறவழியில் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இதையெல்லாம் மக்கள் கவனிக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், இந்த தேசத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டியவர்கள் என்கின்ற கருத்துக்களை சிலர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இந்த தேசத்திற்கு, இந்த தேசத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உண்மையிலே எங்களுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாடு விடுதலை அடைவதற்காக எங்களுடைய முன்னோர்கள் செல்வங்களை, உயிர்களை இதற்காக வேண்டி தாரை வார்த்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நான் வருகின்றேன். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சம்பல் என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்திலே ஒரு பள்ளிவாசல், பழமை வாய்ந்த பள்ளிவாசல், ஜமா மஸ்ஜித் என்று பெயர் சொல்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் என்பது 16வது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல். 1500க்கெல்லாம் முன்பாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இங்கே பல ஆண்டுகளாக முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வருகின்றார்கள். என்ன திடீரென ஆகுதுன்னு சொன்னா, விஷ்ணு சங்கர் ஜெயின் என்கின்ற ஒருவன் வில்லங்கமான ஆளுகள், கியான்வாலி மக்களுடைய வழக்கையும் இவன் தான் போட்டிருக்கின்றான். இவன் போய் என்ன வழக்கு போடுகிறான் என்று சொன்னால், இந்த மாதிரி இது சம்பல்ல உள்ள இந்த ஜமா மஸ்ஜித் சொல்றாங்களே, இந்த பள்ளிவாசல் என்பது முன்பு கோயிலாக இருந்தது. விஷ்ணு என்பவருக்கு பல அவதாரங்கள் இருக்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைப்படி. அதனுடைய ஒரு அவதாரம் வந்து கல்கி அவதாரம் என்று சொல்லுவார்கள். அது அவருடைய கோயில் ஒன்று அங்கு இருந்தது. 1529வது ஆண்டுக்கு முன்பாக அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சம்பல் மாவட்டத்துடைய நீதிமன்றத்திலே போய் ஒரு வழக்கு போடுகின்றார். நல்ல கவனிக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் என்று பாருங்கள். இதிலே எல்லளவும் முனையளவும் நியாயம் இல்லை. இது திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராகவே செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரம் சொல்கிறேன். ஒரு வழக்கு போடுகிறார். இது எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க பாருங்க. நேற்று கட்டின பள்ளிவாசல் இல்லை, ஒரு தனிநபருக்கு சொந்தமான பள்ளிவாசல் இல்லை. இந்தியாவுடைய வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக வைத்து பார்க்கப்படக்கூடிய ஒன்று, இந்தியாவுடைய வரலாற்று சின்னங்கள் ஒன்றாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அது சம்பந்தப்பட்ட வழக்கு வருது. அப்ப என்ன செய்யலாம்? அதற்குரிய ஆட்களை போட்டு ஒரு நேரம் எடுத்து விசாரித்திருந்தால் அது வேறு. அதாவது வழக்கு போடுகிறான் ஒருவன், வழக்கு போட்ட 3 மணி நேரத்திலே தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா? இப்படி ஒருத்தர் மனு போட்டிருக்கிறார், எனவே அது உண்மையா என்று ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை இந்த கோர்ட் நியமிக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண வழக்கா இது? சிவில் வழக்கு. இன்னைக்கெல்லாம் கிரிமினல் வழக்கு கூட சீக்கிரம் தீர்ப்புகள் கிடைப்பது கிடையாது. சிவில் வழக்கு சொன்னால் அது வருஷ கணக்கில் தாத்தாவுடைய காலத்திலே போடப்பட்ட வழக்கு பேரங்கால ஜட்ஜ்மெண்ட் ஆகும். அப்படியெல்லாம் வழக்குகள் நிலுவையில் உள்ள சூழ்நிலையிலே ஒருத்தன் வழக்கு போடுகிறான். சாதாரண வழக்கு அல்ல, ஒரு 10க்கு 10 உள்ள பெட்டிக்கடைக்காக போடப்பட்ட வழக்கு அல்ல, பல முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அது பற்றி ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார். ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்றதுக்காக வேண்டி அதிகாரிகள் வருகின்றார்கள். இது பற்றி எந்த செய்தியும் அந்த பகுதி மக்களுக்கு சொல்லப்படவில்லை. ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தார்களா? அந்த தரப்பு நிர்வாகிகளுக்கு நீங்க இதை கொடுங்க, அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள், என்னவென்று கேளுங்கள்,
அவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். இது எதுவுமே செய்யப்படவில்லை. பள்ளிவாசல ஆய்வு பண்றதுக்காக வேண்டிய ஒரு குழு வருகிறது. குழு வந்த சூழ்நிலையிலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் திடீரென்று இதை கேள்விப்பட்டு அவர்கள் விரக்தியாகி போகின்றார்கள். நீங்களே சொல்லுங்க, திடீர்னு ஒரு பள்ளிவாசல வந்து ஆய்வு பண்றதுக்கு வர்றோம், இங்க முன்னாடி கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா அதை அந்த மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அந்த மக்கள் அங்கே அறவழியிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த வன்முறையும் இல்லாமல் நன்முறையிலே அங்கு அவர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்புகின்றார்கள். இந்த கோஷம் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே இந்த அறவழி போராட்டத்தை வன்முறையாக்கியது யார்? சிந்திக்கணுமா இல்லையா? வன்முறையாக்கி அங்கே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 5 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். வட மாநிலங்கள் இது புதுசு கிடையாது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இதற்கு முன்பாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குஜராத்திலே கொல்லப்பட்டார்கள், பாம்பேயில் கொல்லப்பட்டார்கள். பாக்குடைய அந்த போராட்டம் நடந்த நேரத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி தீக்கிரையாக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. பள்ளிவாசலுடைய மினாராவிலே காவி கொடிகள் ஏற்றப்பட்டது. இமாம்கள் அடிக்கப்பட்டார்கள், தலை வெட்டப்பட்டார்கள். எத்தனை முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. அப்ப அதை அடிப்படையாக கொண்டு இவர்கள் 5 பேரை சுட்டு வீழ்த்துகின்றார்கள். வீழ்த்திவிட்டு இப்ப சொல்றாங்க சுடவில்லை. புரியவில்லை. ஏதோ காதல பூ வைத்துக் கொண்டு சொல்வதற்கெல்லாம் மண்டையாட்டக்கூடிய முட்டாள் கூட்டம் என்று நினைத்தாயா? என்ன வேணாலும் சொல்லலாம். சரி, சுட்டது யாரு? துப்பாக்கி நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டது. முஸ்லிம் அப்ப துப்பாக்கியால் சுட்டவையா? முஸ்லிம்கள் நாட்டு துப்பாக்கி அந்த மக்கள்கிட்ட நாட்டு துப்பாக்கி எப்படி சென்றது? நாட்டு துப்பாக்கி சென்ற வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தாய்? எப்படி பார்த்தாலும் உன்னை காரி துப்பணும். அந்த ஊபி அரசை, ஊபி காவல்துறையை காரி துப்புவதை தவிர வேறு வழி இல்லை. அவ்வளவு மோசமான முறையிலே இந்த விஷயத்தை டீல் பண்ணி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு 5 அப்பாவிகள், எல்லாம் சின்ன சின்ன பசங்க, இளைஞர்கள். பல பேருக்கு அந்த போட்டோக்களை பார்க்கும் போது திருமணம் ஆகி இருப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. அந்த குடும்பத்தினுடைய நிலையை யோசித்து பார்த்தீர்களா? யார் சோறு போடுவா அந்த குடும்பத்திற்கு? அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வார்? அந்த நீதிபதி பதில் சொல்வாரா? அந்த கமிஷனர் வந்து ஒருத்தர் வந்தாரே அவர் பதில் சொல்வாரா? இந்த வழக்கு போட்டாரே ஒரு கிறுக்கை விஷ்ணு சங்கர்னு அவன் பதில் சொல்லுவானா? சிந்திக்க வேண்டும். இந்த நாடு இதை கேள்வி கேட்க வேண்டும். இது முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த கடமை இருக்கிறது. இந்தியா என்பது நம்முடைய நாடுன்னு எல்லாம் பெருமைப்படுறாங்க. மதச்சார்பு இல்லாத நாடு. அது உண்மையா இல்லையா? அதையா சொல்லுங்க. பிஜேபி காரன் சொல்றதை விடுங்க. மற்ற இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தெளிவா சொல்லிடுங்க, நாங்க முடிவெடுத்துக்கிறோம். இல்லங்க, இந்த நாடு இந்த மதச்சார்பற்ற நாடு கிடையாது, மதச்சார்புள்ள நாடு தான். இது இந்த இந்து ராஷ்டிரா தான் வரணும், நாங்க அதை ஆதரிக்கிறோம் சொன்னா கூட நாங்க அதை புரிந்து கொள்வோம். சில பேர் அதை பற்றி வாய் திறப்பதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பல அரசியல் வியாதிகள் எங்கே சென்றார்கள்? பேட்டி கொடுத்தார்களா? இச்சம்பவத்தை கண்டித்தார்களா? இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அரங்கேறி இருக்கிறது. இது தெளிவாக எழுதப்பட்ட ஒரு அநியாயம் இல்லையா? கண்டித்தார்கள். சில பேர் பேசி இருக்கிறார்கள், சில பேர் பேசி இருக்கிறாங்க. நாங்க அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல பேர் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. என்ன நினைக்கின்றார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசல்களை அபகரிப்பது, ஆட்டையை போடுறதுங்கிறது இவங்களுக்கு புதுசு கிடையாது. 1992 பாபரி பள்ளியை இடித்தார்கள். அது இதே மாதிரி உள்ள பள்ளிவாசல் தான். பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இருந்த பள்ளிவாசல் தான். இதே பாணியிலே சொல்லப்பட்ட பள்ளிவாசல் தான். இதுக்கு முன்பாக ராமர் கோவில் இருந்தது, அங்கு ராமர் இருந்தார். ராமருடைய கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் மஸ்ஜிதை கட்டினாங்க. போலியாக உங்களை ஏமாற்றுகின்றார்கள். இந்து மக்களுக்கு நாம் சொல்கிறோம், நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவங்க உங்க தலையிலே மிளகாய் அரைக்கின்றார்கள். பக்தியின் பேரால் உங்களை மோசடி செய்கின்றார்கள். இவர்களுக்கு உண்மையான பக்தி கிடையாது.
எந்த மதத்திலேயாவது இது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதா? இப்ப ராமருக்காக வேண்டி அந்த கோயிலை பள்ளிவாசலை இடிச்சோம் சொல்றீங்கல்ல, ராமர் கோயிலுக்காகத்தான் பள்ளியை நாங்க இடிச்சோம். உங்களுடைய நம்பிக்கைப்படி, ராமாயணத்தினுடைய நம்பிக்கைப்படி இப்படி இடிப்பது கூடுமா? கூடாது. நான் ஆதாரம் சொல்லவா? சிந்திக்க வேண்டும். ராமன் சொல்றாங்கல்ல, இந்த ராமன் யார்? தசரதனுடைய மூத்த மகன். தசரதனுக்கு வயசாகுது. அப்ப அடுத்த ஆட்சி பொறுப்பு இன்னொருத்த வரணும். அப்ப ராமனுக்காக முடிசூட்டுவதற்காக வேண்டி தசரதர் முடிவெடுக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே இந்த மூணாவது தம்பி, அதாவது ராமன், லட்சுமணன், பரதன், பரதனுடைய தாய் முடிவெடுக்கின்றால் நம்முடைய மகன் பரதனை ராஜாவாக்கிடுவோம். இதற்காக சில வேலைகள் நடக்கின்றது. நான் சொல்றது ராமாயணத்தினுடைய சம்பவத்தை. அது உண்மையா இல்லையா என்பதை பற்றி அது வேறு விஷயம். நாங்கள் அதை நம்ப போவதில்லை. நீங்க அதை நம்புறதுனால எடுத்து சொல்கின்றேன். அப்ப அவ என்ன சொல்லுகிறாள்? ராமனை அழைத்து, ராமா நீ காட்டுக்கு போயிரு, நீ கானகம் சென்று தாழியிரு சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூலிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா. இதுதான் பரதனுடைய தாய் ராமனிடத்திலே சொன்ன விஷயம். கம்பராமாயணத்தில் இருக்குது. நீ காட்டுக்கு போயிருப்பா, நீ காட்டுக்கு போயிட்டு நீ துறவரம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது துறவரம் இல்ல, இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், தாடி வளர்க்கணும், அங்க தவம் பண்ணணும், 14 வருஷத்துக்கு பிறகு வா என்று சொல்லுகிறான். இங்க ராமனுக்கு ஒரு பிரச்சனை. ஆட்சி பொறுப்புக்கு நம்ம வர்றதா, தம்பி வர்றதா? நம்ம தானே வர்றதா இருந்தது, பரதன்ல வர்றதாக அவங்க சொல்றாங்களே என்று அடம்பிடிக்கலையாம். உடனே கொடுத்துட்டு போயிட்டாராம். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ, நான் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் என்ன, என் தம்பி இருந்தால் என்ன, என் தம்பியை ஆட்சி பண்ணட்டும் சொல்லி இவர் காட்டுக்கு போனார் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுதா? இதை நாங்கள் நம்பவில்லை. என எங்களுடைய நம்பிக்கை வேறு. இந்து மக்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். உங்களுடைய நம்பிக்கைப்படி தனக்கு சொந்த இடத்திலே ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு போனதாக நீங்கள் ராமரை நம்புகிறீர்களே, இந்த ராமர் இந்த பாபர் மசூதி இடிப்பை ஏற்றுக்கொள்வாரா? யோசிச்சு பாருங்க. இல்லை, நான் இங்குதான் பிறந்தேன், இந்த பள்ளிவாசல் இங்க இருக்கக்கூடாது, இதை இடிச்சிட்டு எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி இருப்பாரா? தன்னுடைய ராஜாங்கத்தையே தம்பிக்கு கொடுத்துட்டு போனவர் இப்படி ஒன்றை சொல்வாரா? இந்துக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்ப இது ஏமாற்று வேலை என்று புரிகிறதா? நம்பிக்கைப்படி கூட, அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட அடிப்படையில் கூட அவர்கள் நடப்பதில்லை. தன்னுடைய ஆட்சி கிடைக்க பள்ளியை இடித்தது மட்டுமல்ல, இதை அடிப்படையாக கொண்டு பல முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்களே. இந்த சூழ்நிலையில் தான் கவனிக்கிற இடத்தை நீங்க நல்லா, இந்த சூழ்நிலையிலே 1991 ஆண்டு ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார். நல்லா கவனிக்க வேண்டிய சட்டம் இது. 1991 ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அது என்ன சட்டம்? வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம், உறுதி செய்யும் சட்டம். அந்த சட்டம் சொல்வது என்ன அப்படின்னா, பாபர் மசூதி பிரச்சனை பெருசாயிடுச்சு, இதற்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு அடிப்படை ஏற்பட்டது. அது என்ன அடிப்படை என்றால், சுதந்திரத்திற்கு முன்பாக 1947 ஆண்டுக்கு முன்பாக உள்ள வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி உள்ளது வேறு. 1947க்கு முன்பாக உள்ள வழிபாட்டு தலங்கள் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, யார்கிட்ட இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும். பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் தான், கோவில்னா கோவில் தான், சர்ச்சுனா சர்ச்சு தான், புத்த விகாரம்னா புத்த விகாரம் தான். அதுல எதையும் மாற்றக்கூடாது. யாரு வழக்கு போட்டாலும் சரி, அது என்ன கவனிக்க வேண்டியது என்ன, 1947க்கு பிறகு வந்திருந்தா அந்த வழக்கை எடுக்கலாம், அதை விசாரிக்கலாம், அது யாருக்கு உள்ளது என்பதை பற்றி பேசலாம். 1947க்கு முன்புள்ள ஏற்க முடியாது என்று தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனா செஞ்சிருக்கிறாங்களா? எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கின்றார்கள்? இந்த நாட்டுடைய
மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீதித்துறையில இன்று பல நீதிபதிகள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு வினோதமாக இருக்கின்றது. இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியுமா? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை இடிக்கின்றார்கள் அயோத்தியிலே, அந்த இடத்தை இடித்ததை தப்பு என்றார்கள். பள்ளிவாசலை இடிச்சது தப்பு, ஆனா இடித்தவங்களை விடுதலை பண்றோம். எல்லாம் இங்க நடக்குதுங்க. அத்வானியை விடுதலை பண்றாங்க, உமா பாரதியை விடுதலை பண்றாங்க, முரளி மனோகர் ஜோஷியை விடுதலை பண்றாங்க. ஏப்பா விடுதலை பண்ற? அவங்க பள்ளி இடிச்சாங்களா இல்லையா? இடித்தார்கள், ஆனா விடுதலை பண்றோம். ஏன் விடுதலை பண்றீங்க? இடித்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இடிக்க வேண்டும் என்ற நோக்கம் உள்ள இருக்கவில்லை. இது கேட்பதற்கே வித்தியாசமாக இல்லை. இந்தியாவிலே எப்படிப்பட்ட விஷயத்துக்கு வேண்டாலும் ஒரு தீர்ப்பு வாங்கலாம் என்கிற அளவுக்கு சில பேர் தீர்ப்பளிக்கின்றார்கள். நம் எல்லா நீதிபதியும் தப்பு சொல்லவில்லை. இந்த களத்திலே நாங்கள் இருப்பது கூட நீதிமன்றத்திற்கு கோரிக்கை வைத்து நிற்கின்றோம், அது வேறு. ஆனா சில பேர் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் அப்படி இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. ஹைகோர்ட் ஜட்ஜிகள், புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள், அவர்கள் கூட இது பற்றி நிறைய பல பேச்சுக்களை, எழுத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இந்தியாவில் தொடர வேண்டுமா? மதச்சார்பின்மை எடுபட்டு போக வேண்டுமா? முஸ்லிம்களும் இந்துக்களும் அடித்துக் கொண்டு சாக வேண்டுமா? இந்திய தெருக்களிலே இரத்தங்கள் ஆறுகளை போன்று ஓட வேண்டுமா? அந்த இரத்த சகதிகள் தான் நீங்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து உங்கள் ஆட்சியை நடத்துவீர்களா? ஒன்றிய அரசை பார்த்து கேட்கின்றோம். ஊபியில ஒரு சிஎம் இருக்கிறார், அவர் பாத்தீங்கன்னு சொன்ன எல்லாம் இந்த தான் ஆட்சி செய்வதற்கு அதிகாரிகள் இருக்கின்றதா? கொரோனா டைத்துல பார்த்தமே, எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக ஊபி கேவலப்பட்டு நிக்குது. தமிழகத்தை பார்த்து குறை சொல்றான் இவன்லாம். சில விஷயங்களை பின்தங்கி இருக்கலாம், அது வேறு. மருத்துவ துறையிலே, கல்வியிலே வளர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2 தமிழ்நாட்டுக்கு சமம். 80 பார்லிமெண்ட் தொகுதி, இங்க 40 இருக்குல்ல, அங்க 80க்கு நெருக்கமான பார்லிமெண்ட் தொகுதி. அவ்வளவு பெரிய மாநிலம். ஆனா அங்கு வறுமை, படிப்பறிவு கிடையாது. எல்லாம் எப்படி இருக்குது? எப்படிங்க அதெல்லாம் வரும்? எவனை அடிக்கலாம், எந்த பள்ளிவாசலை அபகரிக்கலாம், யாரை துப்பாக்கி வச்சு சுடலாம், எங்கே கலவரத்தை உண்டாக்கலாம், இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவார்? எல்லாம் இதே மாதிரி காரியங்கள். இப்ப தேர்தல் வரப்போவதில்ல, ஏற்கனவே முசாஃபர் நகர் என்ற பகுதியிலே கலவரத்தை உண்டாக்கி அதனுடைய விளைவாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்ப அடுத்த தேர்தல் அண்மித்து விட்ட காரணத்தினால் இந்த பிரச்சனையை கிளப்பி விடுகின்றார்கள். மோடி என்று சொல்கின்றார்கள், மிகப்பெரிய பிரதமர் என்று சொல்கின்றார்கள். அவர் இதை பற்றி கேட்டாரா? அவங்களுடைய அஜெண்டாவே இப்படித்தானே இருக்குது. முஸ்லிம்களை அடி பள்ளிவாசலை அபகரிப்பது, முஸ்லிம் அடிப்பது, அவனுக்கு எதிராக சட்டம் போது வக்ஃபு நிலங்களை அபகரிக்கிறது. நீங்க ஒழுங்கா யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இப்படி குண்டக மண்டக வேலை செய்யுமா? நாட்டை எப்படி முன்னேற்றுவது, மக்களுக்கு எப்படி உணவளிப்பது, வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போக்குவது, ஏழைகள் இல்லாத மக்களாக எப்படி இவர்களை உருவாக்குவது, இவர்களுக்கு எப்படி கல்வி கொடுப்பது என்பதை பற்றி யோசிக்கவே மாட்டீர்களா? எல்லாம் பார்த்தா கார்பரேட்டுகளுடைய அடியாட்களாக மாறி போய்விட்டார்கள். இந்த அதானின்னு ஒருத்தன் இருக்கிறான், அம்பானின்னு ஒருத்தன் இருக்கிறான். முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலத்துல, வக்ஃபு நிலத்தை ஆட்டையை போட்டு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறான். அதானிங்கிறவன் பாத்தீங்கன்னா இந்தியாவை வளைத்து போட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு பிரச்சனை அமெரிக்காவோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பெரிய விஷயம் ஒன்று உலகமெங்கும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த மண்டை வேலை செய்யுது. மக்களுடைய குப்பனையும் சுப்பனையும் பற்றி இவங்க கவலைப்படுறது கிடையாது, நம்மளை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தேவையா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இவர்களுக்கு வாக்களிப்பது சரியா என்பதை யோசிக்க வேண்டும். இவர்களுக்காக அந்த தாமரை சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் தாங்கள் செய்த பெரும் தவறை எண்ணி கவலைப்பட வேண்டும். இந்த விழிப்புணர்வுகள் என்பது இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இறுதியாக இந்த நிறைவு பகுதிக்கு வருகின்றேன். இந்த அயோத்தியிலே நடந்தது போல, வாரணாசியிலே கியான்பாபி பள்ளியை அபகரித்ததை போல இப்போது இந்த சம்பல் பகுதியில் உள்ள பள்ளியை அபகரிப்பதற்காக இவர்கள் வந்திருக்கின்றார்கள்.
நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம். எங்களுடைய உளக்கிடக்கைகளை, உள்ளபூர்வமான கருத்துக்களை அறவழியிலே நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இதை ஒப்படைக்கின்றோம். வரலாற்றிலே இத்தனையோ பல ஆட்சியாளர்கள், ஆட்டம் போட்டவர்கள், துள்ளி குதித்தவர்கள், மக்களை கொன்று குவித்தவர்கள், அவர்களை இறைவன் அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிட்டான். உங்களுடைய அடையாளம் கூடிய விரைவிலே காணாமல் போகின்றது. உங்களுடைய ஆட்சி பாட்சா இனி பலிக்க போவது கிடையாது. ஒவ்வொரு இந்த தேர்தலில் பார்த்தோம். கடந்த 2 தேர்தல் ஈஸியா ஜெயிச்சீங்கள. கடந்த தேர்தலிலே நீ எப்படி ஆட்சி அமைத்திருக்கின்றாய்? மைனாரிட்டி பாஜக என்று காரி துப்பக்குழிகளை அடைந்திருக்கின்றாய். சந்திரபாபு நாயுடைய அந்த சீட்டு பிச்சையின் காரணத்தினால், நிதிஷ் உனக்கு அந்த ஆதரவு பிச்சை போட்ட காரணத்தினால் இந்த பிச்சையை கொண்டு உன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாய். கூடிய விரைவிலே உன்னுடைய இந்த ஆட்சி முடிவுக்கு வர போகின்றது. அல்லாஹ் எங்கள் பக்கம் இருக்கின்றான் என்பதை சொல்லிக்கொண்டு, இது மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்தது என்று சொன்னால், இந்த நீதி கேட்டு, இந்த பிரச்சனைக்காக நீதி கேட்டு இந்தியாவெங்கும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும். அறவழியிலே, ஜனநாயக வழியிலே உங்களுடைய ஆட்சி இயங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய உறக்கத்தை கலைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை, உங்களுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை, உங்களின் கொட்டத்தை அடைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை, உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற ஆர்ப்பாட்டங்களை இந்திய தேசம் எங்கும் எங்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிற சமுதாயத்து மக்களும் பங்கெடுப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்பீர் என்ன சொல்லு? வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், குறிப்பாக ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அதிகாரிகள், சென்னையுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது, அலுவலகங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் எல்லாம் வியாபாரம் இல்லாமல் மூடி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே முடங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இங்கு ஒருங்கிணைந்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மீட்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் பள்ளிவாசலை காப்போம். இதை ஆளக்கூடிய அரசுகளுக்கு, குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய தமிழக அரசியல் ஆட்சி தலைவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், இந்திய அரசின் இறையாண்மையை கட்டி காக்கும் ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு நியாயம் கேட்டு வீதிக்கு வந்த ஆர்ப்பாட்டம், உரிமையடா உரிமையடா, எங்களின் ஆலய வழிபாடு இத்தேசம் தந்த உரிமையடா, உரிமையடா உரிமையடா, எங்களின் ஆலய வழிபாடு இத்தேசம் தந்த உரிமையடா. இழந்தோமே இழந்தோமே, பாபர் மசூதியை இழந்தோமே, இழப்போமா இழப்போமா, இனி வரும் மசூதியை இழப்போமா? கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊபியாலும் யோகி அரசை, ஊபியாலும் யோகி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்,
வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊபியாலும் யோகி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். சீண்டாதே 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 முஸ்லிம்களை சீண்டாதே. உன் ஈன பதவியை தக்க வைக்க முஸ்லிம்களை சீண்டாதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அகல் ஆய்வின் பெயராலே 5 முஸ்லிம்களை கொன்று குவித்த இரக்கமற்ற யோகி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். யோகி அரசே காட்டு மிராண்டி யோகி அரசே கடவுளின் பெயரை சொல்லி சொல்லி கலவரம் செய்யும் யோகி அரசே இரக்கமற்ற யோகி அரசின் ஈனச் செயலை கண்டிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இறுதியாக நன்றி உரை வடசென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு அளித்த காவல்துறை நண்பர்களும் மொழி அமைப்பு தந்த நெல்லை ஆடியோ சர்வீஸ் அவர்களுக்கும் அதே போல குறிப்பாக எல்லாம் அருள் புரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு நன்றி புரிவனாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் கழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முதல்ல வழி விட்டுருங்க. ஆண்கள் அப்படியே இருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்கள் அப்படியே இருங்க. பெண்கள் முதல்ல வைங்க. நீங்கள் வந்த பொறுப்பை தொடர்பு கொள்ளுங்க. எங்கே இறங்குறீங்களோ அங்கே வண்டி ஏறுங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் போக்குவரத்தை சரி செய்யுங்க. இருக்கக்கூடிய பின்னாடியே போக்குவரத்தை சரி செய்து விடுங்க. எந்த வாலண்டியர்